மேட்ச் பார்த்தீங்களா நீங்க? ஐயோ! என்ன மேட்ச்சுங்க அது. வேற லெவல். ஜெமிமாவோட இன்னிங்ஸ், அந்த பொண்ணுடைய கம்போஸர். எனக்கு எல்லாத்தையும் தாண்டி அந்த பொண்ணு போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல பேசும்பொழுது, அந்த அக்செப்டன்ஸ் ஸ்பீச்ல, ஷி இஸ் கிரையிங். "யூ ஜஸ்ட் ஸ்டாண்ட் ஸ்டில். காட் வில் டேக் கேர் ஆஃப் யூன்னு." அதுதான் நான் பண்ணேன். ஐ வாஸ் ஸ்டாண்டிங் தேர் அண்ட் காட் இஸ் ஹெல்பிங் மீன்னு. கடவுளுக்கு நன்றி சொன்னாங்க. அப்பா, அம்மாவுக்கு நன்றி சொன்னாங்க. கோச்சுக்கு நன்றி சொன்னாங்க. ஷி இஸ் கிரையிங். ஷி வாஸ் கோயிங் த்ரூ லாட் ஆஃப் ஆங்ஸைட்டி. ஓப்பனா சொல்றாங்க. லாஸ்ட் டைம் வேர்ல்ட் கப்ல அவங்க டீம் விட்டு தூக்கிட்டாங்க. இன்னைக்கு அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டவுன் வந்து விளையாடுவாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்ச பிறகு ஷவர் எடுக்க போயிருக்காங்க. ஷவர் முடிச்சுட்டு வெளியில வரும்போது சொல்லியிருக்காங்க, "நீ தான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டவுன் ஆடப் போறன்னு." எப்பவுமே 5த் பொசிஷன்ல ஆடக்கூடிய ஜெமீமா, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டவுன் ஆடப் போறாங்கன்னு சொன்ன உடனே, அண்ட் ஷி வாஸ் ரெடி ஃபார் தட். அண்ட் ஷி வோன் த மேட்ச் ஃபார் இந்தியா. 7 டைம் வேர்ல்ட் சாம்பியன்ஸ் ஆஸ்திரேலியா, கரண்ட் வேர்ல்ட் சாம்பியன்ஸ் ஆஸ்திரேலியா. தே ஆர் வெரி பவர்ஃபுல் டீம். பிக் டோர்னமெண்ட்ல அவங்கள அடிச்சுக்கவே முடியாது. 339 ரன்ஸு டார்கெட்டு. இட் இஸ் நாட் ஈஸிங்க. ஹையஸ்ட் ரன் சேஸுங்க இது. நாக் அவுட் டோர்னமெண்ட்ல ஒரு வேர்ல்ட் கப்ல 340 ரன்ஸ் அடிச்சாங்க. 9 பால்ஸ் மிச்சம் இருக்கு. மேட்ச் வின் பண்ணிட்டோம். 127 ரன்ஸ் நாட் அவுட்டு. அதே மாதிரி கேப்டன் கார் என்னம்மா விளையாடுனாங்க. வேற லெவல். அவங்களும் ஜெமீமாவும் ஆடின அந்த பார்ட்னர்ஷிப் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாருமே சிப் இன் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் அ டீம் எஃபோர்ட் தான். பட் ஆனா கடைசி வரைக்கும் நங்கூரமா நின்னு டீமுக்காக விளையாடி வின் பண்ணி கொடுத்த ஜெமீமா தான் ஒரு சூப்பர் ஹீரோவா தெரியிறாங்க. கிரேட் ரெஸ்பெக்ட். ஸோ நம்ம விமென்ஸ் டீம் வந்து ஃபைனல்ஸ் போகிறாங்க. சண்டே அன்னைக்கு சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு எகென்ஸ்டாக விளையாட போகிறாங்க. வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ். டீம் இந்தியா ஆல் தி பெஸ்ட். ஸோ நீங்களும் கமெண்ட்ஸில் ஜெமிமாவுக்கும் நம்ம டீம் இந்தியாவுக்கும் ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ் மெசேஜை போட்டு ஒரு தம்ஸ் அப் போட்டு விடுங்க. வேறு லெவலுங்க. வாவ்.